Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ எக்கச்சக்கமான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மூவிஸ் எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ரிஃப் ராஃப்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம டேட்டா ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 5.7 அண்ட் என்டையர் கொஞ்சம் காமெடி அண்ட் கிரைம் கேட்டகிரியான மூவினே வச்சுக்கலாமே. ஏன்னா படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பின்னாடி சில கிரிமினலான பேக்ரவுண்ட்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. நல்லபடியாக ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து அவர் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்காரு. பட் சடனாக அவரோட பாஸ்ட்லேருந்து 2 பெரிய கேங்ஸ்டர் மாதிரி வந்து அவங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலிக்கு ஃபுல்லாக என்ன ஆகுது, நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, அந்த மாதிரி தான் என்கிட்ட படம் ஃபுல்லாக போயிருக்கு. கொஞ்சம் காமெடி டோனோடையும் கொண்டு போயிருப்பாங்க. பட் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காகவும் உள்ளே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லிட்டு ஒரு அனிமே கேட்டகிரியான மூவி இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.7 அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் அண்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியான ஒரு மூவியே தெரியுங்கன்னா டெஃபினட் இந்த படத்தை பார்க்கலாம். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் லைக் இவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டு. ஸோ இவங்க வந்து மார்ஸ்க்கு போயிடுவாங்க, நம்ம ஹீரோ எர்த்தில் இருப்பார். அண்ட் இதுக்கப்புறமா அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி போயிருக்கு, ஏன்னா ஒரு செம்ம பெரிய டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சா. ஸோ அதை ஃபுல்லாக தான் நீங்கள் என்டையர் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஒரு பக்கம் அதோட மேக்கிங் வைஸை பாராட்டலாம், செம்மையாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து லைக் நம்ம லைவ் ஆக்ஷனில் எடுக்க முடியாத சில ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அனிமேட்டட் மூவியில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த இமோஷனல் வைஸில் டச்சும் வந்து செம்ம இன்டெலிங் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நல்லா கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு மூவியை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இந்த படம் ஹைலி சஜஸ்டட். நெக்ஸ்ட் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட சீசன் 1 நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம ஜி கேஃபே சேனல் சைட்லேருந்து நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வந்தாங்க. இனிஷியலி இந்த அப்படி தரும்போது நிறைய பேர் ப்ரோ இன்னும் வரல, எப்போ ப்ரோன்னு கேட்டு தான் இருந்தீங்க. பட் இது ஆஃபிஷியலி வந்துருச்சு அண்ட் சீசன் 1 முடிஞ்சு அண்ட் அப்படியே பேக் டு பேக் சீசன் 2 கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் நினச்சோம் கொஞ்சம் கேப் ஆச்சு உள்ளோன்னு, பட் அவங்க கேப்லாம் இல்லாமல் டேரெக்டாக சீசன் 2 நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் சீசன் 2 முடிஞ்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் லிமிட்டட் அண்ட் மினி சீரிஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஒரு சீசனில் வெறும் 6 எபிசோட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்காகவே போயிடும். பட் இன்கேஸ் இந்த சீரீஸை பார்க்கலாம் வேணாம் இருந்தீங்கன்னா ஜி கேஃபே சைடில் தான் அவங்க டேட்டா. இது வந்து ஆக்சுவலி ஒரு டிவி சேனல் தான். நிறைய பேர் ப்ரோ ஓடிடியில் எங்கே ப்ரோ பார்க்குறதுலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் தமிழ் டப்டோட பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம அண்ட் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் இருக்குது. அதோட சீசன் 3 இப்போ நம்ம நல்லபடியாக ஜியோ ஹாட்ஸ்டார் சைடில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வந்த சில சீசன்ஸும் வந்து நம்ம தமிழ் டப்டோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் உள்ள என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க எல்லாமே வந்து ஒரு லேடிஸோட பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்க கொஞ்சம் ஏஜும் தாண்டிட்டாங்க. ப்ளஸ் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாருக்கும் தனித்தனி கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட அண்ட் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து என்டையர் இந்த சீரிஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு சீசன் 3 வெறும் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வீக்லி ஒரு எபிசோடோட தான் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் கியூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் கேட்டகிரியான சீரிஸு சீசன் 1 டோட்டல் 9 எபிசோட்ஸோடு அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு IMDbல 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் லேட்டர் ஆன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிரும். அண்ட் என்ன ப்ரோ உள்ள கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெயின் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ். பட் அவர் இதுக்கு முன்னாடி இந்த சில கேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இதால் லைக் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் அவருக்குன்னு ஒரு கெட்ட பேருன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்குன்னு ஒரு கில்ட் அண்ட் ஒரு ட்ராமாட்டம் ஒன்று கிரியேட் ஆகிரும். இதுக்கப்புறமா அவர் இன்னொரு கேஸில் வந்து போட்டுருவாங்க. அண்டு அந்த கேஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரைம் மிஸ்ட்ரியான ஒரு கேஸ் சால்விங் பேஸ்டான ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி கேஸ் சால்விங்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த சீரீஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். நானும் இப்போ தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங் தான் வந்திருக்கேன். ஆனால் நல்லபடியாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பெட்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் வந்து நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் 8 எபிசோடுமே அட் அ டைமும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ப்ரைம் வீடியோ அப்படி மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு 8 எபிசோடுமே நீங்கள் டேட்டா தமிழ் டப்டோடையும் பார்த்துலாம். அண்ட் நம்ம IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் ஸ்டோரியை வந்து தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிள் மேக்கிங்காக இருப்பாங்க. இன்னொரு சிஸ்டர் அவங்க லைஃப்பில் எல்லாமே செட்டில்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவார். அண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி தான் லைக் அந்த மெயின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னால. ஸோ அவங்க எப்படி இறந்துருக்காங்க, யார் அவங்கள சாவச்சது, இந்த மாதிரி ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆட்டமே படம் லைக் என்டையர் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. பை த வே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. டார்க்கர் டோனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் பிரீத்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இப்போ தான் ரீசெண்டாக நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்க்கும்போது எந்த ஒரு ஐடியா கிடையாது, இப்போ கட்சி தான் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி வேறு. IMDbலையும் 6.6 அண்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க எல்லாமே வந்து ஸ்கூபா டைவர்ஸ் தான், நல்லா அண்டர் வாட்டரில் போயிட்டு டைவிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ஒரு க்ரூமேட் வந்து ரொம்ப கீழே வந்து மாட்டிப்பார் அண்டு எப்படி அது கீழே போயிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க டீம் ஃபுல்லாக வந்து எப்படி அவரை காப்பாற்ற போகிறாங்க. அண்ட் மெயினாக இதில் நச்ச எல்லா ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, மெயினாக நம்ம சிம்லியோ எல்லாம். ஸோ அவங்க கான்செப்ட் என்னென்னா இந்த மாதிரி அவங்களோட க்ரூமேட்டை இப்போ காப்பாற்றணும். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க என்கிட்ட இந்த ரெஸ்கியூ மிஷனை தான் இந்த படம். அண்ட் இப்போதைக்கு படம் பயங்கரமாக இருந்திருக்கு. ட்ரூ ஸ்டோரினால இது கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக ஹிட்டும் இருக்குது. லைக் இது பார்க்கும்போது தெரில, ஆனால் கடைசியில் பார்த்து ஓ மை காட் ட்ரூ ஸ்டோரியா, அதனால கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக் நோ ஈவில்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன மூவியை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் ரிலீஸோ பண்ணிட்டாங்க. IMDbலையும் 6.6. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஃபேமிலிஸ் வந்து நம்ம வெளியே ட்ரிப்புக்கு இப்போலாம் போவோம்ல, ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேஸை தான் வந்து என்டையர் இந்த மூவியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இதுவும் கொஞ்சம் ட்ரூ ஈவெண்ட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர்ட் ஆனது தான். ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி வந்து லைக் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, பட் அவங்க கப்புள்ஸே கிடையாது. இவங்க வேணுங்கிட்டே வந்து சில ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணி அவங்கள கிட்னாப் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கப்புறமா சில என்னென்ன டார்ச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதை தான் நீங்கள் இந்த மூவி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஸ்லைட் 18+ அண்ட் கொஞ்சம் டார்க்கர் விஷுவல்ஸோடு இருக்கும், டார்க்கர் டோனான ஸ்டோரியும் தான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா இப்போ டேட்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ டேட்டா அவங்க அதில் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. IMDbல கம்மி தான் 5.7. பட் நான் வந்து என்டையர் மூவி வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்க்காகவே நீங்கள் பார்க்கலான்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், இந்த படத்தோட டைட்டில் கேப்டன் அமெரிக்கான் ப்ளீஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபால்கான்னே வச்சுருங்க, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் செட் ஆகும்னு. பட் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஃபால்கான் தான் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் மாறிட்டார். அண்ட் அதனால் இந்த ஃபால்கான் ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு புது கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி நம்ம ரெட் ஆல்க்கை தடுக்கிறாங்க, அதான் கான்செப்ட். ஸோ ரெட் ஆல்க்கு வந்து அது ஆக்சுவலி ஆக்ஷன் போர்ஷன்லாம் கொஞ்சம் கடைசியில் தான் இருக்கும். அண்டு அதான் படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் தேட்டரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பட் இப்போ அதை யோசிக்க போகும்போது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையேன்னு தான் பர்சனலாக எனக்கே இப்போ ஃபீல் ஆகுது. பட் இன்கேஸ் நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா டேட்டா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளைட் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன மூவியை தான் இப்போ டேட்டா நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக உள்ள நம்ம மார்க் வெல்பர்க் தான் உள்ள நடிச்சிருக்காரு. IMDbலையும் 5.2. அண்டு அகைன் இந்த படம் கூட கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி தானா. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு பிரிசனர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்து வரையும் அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான சின்ன ஃப்ளைட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் ஆஸ் யூஷுவல் லைக் நம்ம மார்க் வெல்பர்க் தான் உள்ளே இருக்கார். பட் அந்த ஈவெண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடும், ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டாக மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சர்வைவ் பண்ணாங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அது நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு நல்ல த்ரில்லிங் அண்ட் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி, விஷுவல் வைஸில் சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 7 Years of Nightன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbல 5.8 அண்டு நல்ல டார்க்கர் டோனோட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. உள்ளே என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு பொண்ணை சாவச்சிருப்பார். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டால். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த யார் தான் அந்த கில்லரு ப்ளஸ் அந்த கில்லர் தெரிஞ்சும் அவனை ஜஸ்டிஸ் எப்படியாச்சும் வந்து அவனை பண்ணணும், ஓகேங்களா, ஏன்னா அவன் பொண்ணை சாவச்சிட்டான். ஸோ அதனால அது எப்படி வந்து போயிருக்குன்னு தான் என்கிட்ட இந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது கொஞ்சம் டார்க்கர் டோனோடு இருக்கும். அண்டு நம்மளுக்கே வந்து சில டைம் வந்து எது கரெக்டு எது தப்பு அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற லெவல் வந்து படத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு க்ரைம் ஸ்டோரியை நல்லபடியாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம த லாஸ்ட் ஆஃப் அஸோட என்டையர் சீரீஸை முடிச்சிட்டாங்க. எஸ் கைஸ், சீசன் 2ல் வெறும் 7 எபிசோட்ஸ். நான் ஆக்சுவலி ஒரு 8 எபிசோடு இருக்கும், இல்லை மினிமம் 9 ஆச்சு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீக்கு பார்க்கலாம் தான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா டேய் அப்போவே முடிச்சிட்டிங்களா, வெறும் 7 எபிசோட்ஸ் தானா. ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங் தான், ஏன்னா நானும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கல, ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். ஏன்னா சீசன் 1 பார்த்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ் இருந்ததா. அண்ட் இப்போ சீசன் 2ல் வெறும் 7 எபிசோடு. சரி ஓகே, இப்போ ஃபுல்லாக பார்த்தோம் முடிச்சிட்டேன். அண்ட் நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட தான் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ உள்ள நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது, பட் சில நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. ஆனால் அது ஏதோ பண்ண முடியாது, ஸ்டோரி வைஸ்லையும் கேம்லேயும் அப்படி தான். பட்டு
அந்த ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, ஐ பிகேம் டேடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைலாக் வரும். அது எனக்கு செம்ம கடுப்பாச்சு. அது ஒரு அன்வான்டான விஷயம் தான். அண்ட் அது கொஞ்சம் கேம் வைஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி டைலாகே கிடையாது. அப்போ ஏன் எக்ஸாஜுரேட் பண்ணி வந்து சீரீஸில் காமிச்சிருக்கீங்க? ஸோ ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டோரி வைஸில் வருவோமே, ஜாம்பி அப்போகலிப்ஸ். அண்டு இதில் வந்து நம்ம சில மெயினான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஸ்டோரி தான் வந்து சீசன் 2ல் போவோம். ஃபைனலாக ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சீசன் 1 மாசாக இருந்தது, சீசன் 2 கொஞ்சம் ஆவரேஜாக தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ஃபுல்லாக இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே, இன்றைக்கி நீங்கள் எத்தனை மூவிஸோ சீரிஸை பார்த்துருக்கீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, உங்களோட தாட்ஸ் ரிவ்யூ என்ன இருந்தாலும் நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.